அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு, டாக்டராக மருத்துவராகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும். டாக்டர் என்னும் சொல்லக்கூடிய மருத்துவர் ஆகுவதற்கு செவ்வாய் கிரகம் மிகவும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்தில். பிறகு அந்த செவ்வாய் கிரகம் அந்த தனிப்பட்ட அந்த ஜாதகரின் ஜாதகத்தில் ராசி லக்னம், ராசிக்கும் லக்னத்திற்கும் 2 10ஆம் இடங்களோடு அந்த செவ்வாய் கிரகம் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். ராசிக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம், இந்த இடத்தில் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். சுபத்துவமாகி தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். அப்படி சுபத்துவம் ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் சிம்ம வீட்டில், சிம்ம ராசியில் அந்த செவ்வாய் இருந்தாலும் அதிநட்பு வீடு சிம்ம வீடு என்பதால் அங்கிருந்தாலும் அவர் டாக்டரை ஆக்குவதற்கான அந்த வழியை செய்கிறார். எனவே டாக்டர் என்னும் மருத்துவராக ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடத்தோடு செவ்வாய் கிரகம் சுபத்துவமாக தொடர்பு கொள்ள வேண்டும். 2 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சிம்ம ராசியோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். இது போன்ற அமைப்புகளில் இருக்கும் பொழுது அவர் டாக்டராக வருவார். வந்து மக்களை காக்கும் அந்த சேவை பணியை அவர் சிறப்பாக செய்வார். இது அனைத்து டாக்டர் ஜாதகத்திலும் இந்த விதி இருக்கும். எனவே டாக்டராக நினைப்பவர்கள் அவர்கள் தங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா, 2 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதா, 2 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சிம்ம வீட்டில் இருக்கிறதா, சுபத்துவம் குறைந்தால் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த டாக்டர் படிப்பிற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.